எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தாங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்டிருந்தார். ஸோ டீ வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா பொங்க விட்டுட்டேன். ஸோ கவனிக்காமல் அது வந்து ஃபுல்லாக என்னோடய ஸ்டவ் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கிளாஸ் டாப் ஸ்டவ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது அழுக்கு பட்டுருச்சு இல்லை ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதுவும் எந்த இடத்துல நிறைய உங்களுக்கு அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நிறைய பேக்கிங் சோடாவும், மற்ற இடத்துல கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்டில்டு வினிகர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் போட்டு ஒரு 5 minutes நீங்கள் வந்து கொஞ்சம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழைய யூஸ் பண்ண டூத் ப்ரஷ் எடுத்து ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வந்து இது இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ரொம்ப நீங்கள் வந்து அழுத்தி பண்ணிங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ரொம்ப கீறல் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 5 to 10 minutes ப்ராசஸ் நீங்கள் வந்து மெதுவாக பண்ணணும். பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி முடித்ததும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது இன்னும் மிச்சம் இருக்கும். ஸோ அந்த இது வந்து நீங்கள் திருப்பியும் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். பேக்கிங் சோடா போட்டு அந்த டிஸ்டில் வினிகர் போட்டு மறுபடியும் நீங்கள் அதை லைட்டாக ரப் பண்ணி விட்டு அதை க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா டீ கரை வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால டக்குன்னு ஒன்ஸ் வந்து போயிடாது. ஸோ இது 2 டைம் போட்டதுக்கப்புறம் தான் போகுது. ஸோ இது டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தோ இல்லை நார்மல் காட்டன் கிளாத்தோ எடுத்து நல்ல தண்ணியில் நனைச்சி நீங்கள் தொடச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாகிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன் என்னோடய செடிங்கள்லாம், நான் போட்ட செடிங்கள்லாம். இது வந்து துளசி செடி. ஸோ இந்த பேசல் வந்து ஆல்ரெடி இவ்வளோ பெருசு ஆயிடுச்சு. நான் சின்ன இந்த மாதிரி ஒரு கப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப பெருசாக வளர விட முடியாது. அதனால நான் இந்த பேசலை வந்து கட் பண்ணி குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தண்டு வந்து கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குக்கிங்க்கு வந்து நீங்கள் இந்த மின்ட் யூஸ் பண்ணுறீங்க தெரியுமா, அந்த மாதிரி பேசல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக விட்டுட்டேன் தண்டு கெட்டி ஆகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த இலை முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கட் பண்ணிங்கன்னா அடுத்து வளர்றது அது மேலே அப்படியே துளிர் விட்டு வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் உள்ளெல்லாம் கொஞ்சம் ஒரு சிலது பழுப்பு நிறத்தில் ஆயிடுச்சு. இது ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் வெயில் சரியாக படாமல் இல்லாட்டி அந்த மண்ணோட சத்து பத்தாமல் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இதை இப்படி கட் பண்ணி விட்டோன்னா அது க்ரீனாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய மின்ட்டு எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இது மிளகாய் செடி. போன டைம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, இப்போது அது இந்தளவுக்கு பெருசாக வளர்ந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு 2 நாள் முன்னாடி நான் போட்டது தக்காளி செடி. அதுக்கப்புறம் நான் கிறிசாந்தமம் போட்டிருக்கேன், அது இன்னும் வரல. இதுதான் கொத்தமல்லி செடி. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க கொத்தமல்லி செடி வருதா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வீட்டில் வாங்கின கொத்தமல்லி எனக்கு வரல. ஸோ வெளியில் கடையில் வாங்கினது தான் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் எனக்கு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் நான் போகிறேன். இப்போவே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னால் வந்து பஸ் ஸ்டாப்புக்கெல்லாம் ரொம்ப தூரம் நடந்து தான் போகணும். ஸோ அதனால் நான் கேப் எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் சாப்பிட வந்திருக்கேன். இது வந்து என்னோடய ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கியிருக்கேங்க. சீஸ் பேக்டு சிக்கன் ரைஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கேலரிஸ் ரொம்ப 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 ஜாஸ்தி. இதெல்லாம் வந்து டெய்லியெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி எப்போவாச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இன்றைக்கி மழை வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இது வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து மழை பெய்யுது, ஸோ ஏதாவது ஸ்வீட்டாக காரமாக சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னார். ஸோ அதனால் நான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா நீங்கள் வந்து தண்ணி விட்டு வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைங்க.
நான் வந்து தண்ணியோடு அரைக்கிறேன். நீங்கள் தண்ணி இல்லாமல் கூட அரைக்கலாம். உங்களுக்கு லட்டு மாதிரி பிடிக்க வேணும்னா, எனக்கு லட்டு மாதிரி வேண்டாம், கொஞ்சம் பாயசம் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்கிறதுனால நான் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 கப்பு ப்ரௌன் சுகர் போடுறேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட போடலாம். அப்புறம் 1 கப்பு துருவின தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லது இருக்கும் இது. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்சியில் நீங்கள் ஒரு பருன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஸோ இதை அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. நீங்கள் கெட்டியாக அரைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா. ஸோ இது மேலே கடைசியாக வந்து நான் தேங்காய் துருவினது இன்னும் கொஞ்சம் போட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். எப்போ சாப்பிடணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டின்னர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரௌன் ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கேன். ப்ரௌன் ரைஸும் சாம்பாரும் அந்த குக்கரில் சாம்பார் வெந்துட்டுருக்கு. அப்புறம் இப்போ வந்து இந்த மிளகா பஜ்ஜி பண்ணலாங்கிறதுக்காக கலக்கி வச்சுருக்கேன். எனக்கு வந்து மிளகா பஜ்ஜியில் வந்து நிறைய அந்த மாவு இருந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. அதனால கொஞ்சம் நான் தண்ணியாக தான் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜியும் அந்த கடலைப்பருப்பு வச்சு செஞ்ச ஸ்வீட்டும் தாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டார். ஸோ பார்த்திங்கன்னா அவர் காஃபி வேணும்னு கேட்டார். அது சுக்கு காஃபி கேட்டார். ஸோ சுக்கு காஃபி வந்து இங்கே இந்த மாதிரி டப்பாவில் கிடைக்கும். ஸோ சுக்கு காஃபியும் ப்ரௌன் சுகர் போட்டு நாட்டு சர்க்கரை, இந்த சர்க்கரை போட்டு நான் இன்றைக்கி சுக்கு காஃபி வைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டது என்ன அப்படிங்கிறது இதுதான். அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் ஒரு நாள், அதாவது ரெய்னி டே, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு எல்லா நாளும் இதே பண்ண மாட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இதுதான் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.